சாமி. நான் சோஷலிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்ற புதிய அரசியல் கட்சியின் நிறுவனராக உள்ளேன் மற்றும் பொதுச் செயலாளராக உள்ளேன். வணக்கம்ண்ணே. வணக்கம். பார்த்திங்கன்னா நம்முடைய அரசியல் எல்லாம் தேர்தல் காலம் சூடு பிடிச்சிருக்கு. பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேல் எடுத்துகிட்டு போயிட்டு இன்றைக்கி பிரச்சாரம் தொடங்குறதுக்காக சாமி தரிசனம் பண்ணிட்டு தொடங்கியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? சீமானனுடைய கட்சி இன்றைய நிலையில் சூழலில் அவருடைய கட்சி எந்த அளவுக்கு வெற்றி பெறும், எத்தனை வாக்குகள் வாங்கும், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சீமான் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஆரிய அடிமை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஆரியர்களால் ஏவப்பட்ட ஒரு இதுதான். அவரே சொல்லியிருக்காரு ஏதோ பேட்டியில், ஆரிய கடப்பாரை கொண்டு திராவிடத்தை வீழ்த்துவோம் அப்படின்னு ஏதோ ஒரு செய்தி வந்தது. எனக்கு அதே விஷயம் சொல்கிறேன். ஆரியர்களால் கடப்பாரெல்லாம் தூக்க முடியாது. ஆரியர்கள் தூக்குவதற்கு தான் சீமான், விஜய் போன்றவர்களை ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களை அந்த கடப்பாரை கொண்டு இது பண்ணாங்க. இப்போ 100 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு திராவிடம் இன்னும் யாராலையுமே வீழ்த்த முடியல. திராவிடத்தை வீழ்த்தல. திராவிடர் கழகத்திலேருந்து பிரிந்து வந்தவர் தான் அண்ணா. அண்ணா திராவிடர் முன்னேற்ற கழகம் தான் வச்சார் பேர். அதுலேருந்து பிரிஞ்சவர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் கூட என்ன சொன்னார்னா, என்ன பேர் வச்சார்? அகில இந்திய அண்ணா திராவிடர் முன்னேற்ற கழகம் தான் வச்சார், அண்ணாவின் பேரும் சேர்த்து. வைகோ வந்தார். வைகோ கூட மதிமுக தான் வச்சார், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம்னு. விஜயகாந்த் கூட வந்தார். விஜயகாந்த் கூட தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் தான் வச்சார். அதே எல்லாருமே வச்சாலும் அந்த திராவிட சித்தாந்தத்தில் வந்துட்டாங்க எல்லாருமே. இப்போ சீமான் வந்திருக்காரு, ஆரிய கடப்பாறை கொண்டு திராவிடத்தை வீழ்த்துவோன்னு. 100 வருஷமாக யாராலையும் முடியல. அவரும் ட்ரை பண்ணிட்டு தான், அவரை வச்சு ட்ரை பண்ணுறாங்க. பண்ணட்டும், அவர் என்ன சாதிச்சிட போகிறாரு என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ நான் இவங்க நாம் தமிழர் கட்சி இப்போது எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. அவங்க எந்த அளவுக்கு நான் வாக்கு வங்கி அவங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும்? அவர் பல வாக்குறுதிகளை சொல்லியிருக்காங்க, இப்படி செய்கிறோம் அப்படி செய்யணும். இத்தனை வருஷமாக களத்தில் இருக்காங்க. அது எத்தனை வாக்கு வங்கிகள் அவங்களுக்கு ஒரு இது இருக்குண்ணே? எந்த அளவுக்கு அவங்களுக்கு இருக்குது சப்போர்ட்டு கிடைக்கும், பொதுமக்களோட சப்போர்ட்? ஒரு தேர்தலில் போட்டியிடனாலுமே நிறைய பணம் செலவாகும். இப்போது எத்தனை தேர்தலாக 3 தேர்தலுக்கு மேலே சந்திச்சிருக்காரு சீமான். இந்த 3 தேர்தலில் அவருக்கு எவ்வளோ செலவாகும்? இதற்கான ஃபைனான்ஸ் எங்கேருந்து வருது? அவருக்கான நிதியை யார் தராங்க? இப்போ திமுகவை அழிக்கணுன்றதுக்காக, திராவிடர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக ஆரியர்களால் வழங்கப்படும் ஃபண்ட்ஸு தான் அது. முதலாளித்துவத்து மூலயமா அவருக்கு ஃபண்டு தராங்க. இந்த ஒழிக்கணுன்றது பிஜேபியால். அவர் அதனுடைய என்ன சொல்லுவாங்க, உளவுத்துறையாக செயல்பட்டுருக்கிறார். இங்கே எப்படி அழிக்கலான்றதை அவர் தேர்தல் மூலம் இது பண்ணணுன்னு இருக்கிறார். அவர் சொல்கிறாரு தேசியம், தமிழ் தேசியம், அது தமிழ் கலாச்சாரம். அவர் தமிழ் கலாச்சாரம்னா அவர் தமிழ் தேசியம்ன்றாரு. 67 வயது தான், முதியவருக்கு தான் திருமண வயது கொடுத்தாங்க. அவர்களுடைய சமுதாயத்திலேயே அவர்களுக்கு பொண்ணு எடுக்க வரல. அப்போது இவருக்கு பொண்ணு கொடுத்துருக்காங்க, வயதானவருக்கு. அப்போ இதெல்லாம் பார்த்தா இவர் எங்கே கலாச்சாரத்தை சீர்படுத்துவார்? இப்போ மக்களுக்கு தான் அது தமிழ் தேசியம் என்பதெல்லாம். அப்போ இவங்களெல்லாம் வெறுத்துருவாரா? இவர் வேறு வேட்பாளர், இவர்கிட்ட இருக்கிறவங்க எல்லாருமே சுத்தமான தமிழர்கள் தானே? எல்லாருக்கும் வரலாறு எடுத்து பார்த்தா ஏதாவது ஒரு கலப்பினம் இருந்து தான் தீரும், அவர்கள் குடும்பத்துக்குள்ளவோ அவர்கள் நட்புக்குள்ளவோ. அதனால் இதெல்லாம் தேவையில்லாத இது அவர் பேசுறது. அவர் வளர்ந்தது வளர்ந்ததெல்லாம் எப்படின்னு பார்க்கணும். அவர் இன்று ஆரிய அடிமை ஆகிவிட்டார். தேர்தலில் சந்திப்போம் என்கிறார். சந்திக்கட்டும், தேர்தலை சந்தித்தாதான் தெரியும். ஆனால் இவருக்கு இவ்வளோ பணம் எப்படி வருதுன்றதே தெரியாது. ஒரு நபர் ஒரு தேர்தலில் எவ்வளோ செலவு பண்ணுவாங்கன்னா, 1 லட்ச ரூபாய் நம்மளோட 234 கோடி இதுக்கு 2.5 கோடி ரூபாய் செலவாகும் அவருக்கு. இப்போ 2.5 கோடி ரூபாய் செலவுனா இப்போ 2.5 5, நான் சொல்கிறது ஒரு சிறிய தொகை. 1 லட்சம் 2 லட்சம்ன்றதுலாம் ஒரு சிறிய தொகை. ஒரு 5 கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க. 2 லட்ச ரூபாய் செலவு பண்ணால் கூட 5 கோடி ரூபாய். இப்போ இவருக்கான நிதி எங்கேருந்து வருது?
தேர்தலில் போட்டியிடுவதற்கான நிதி எங்கே வருது? ஆனால் இப்போ தேர்தல் தொடர்ந்து முன்னாடி திரள் நிதி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிட்டார், ஒரு வீடியோ வெளியிட்டார். திரள் நிதி வந்து நீங்கள் கொடுத்து தேர்தலை வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதன் மூலமாக வரலாம்ல. நீங்கள் ஆரியர்கள் சார்பாக வந்து அவர்களுக்கு வந்து நிதி வழங்கப்படுது, அவங்க தேர்தலில் வந்து பயணிக்கிறதுக்கு செலவு பண்ணுறது ஆரியர்கள் உதவுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவரே ஒரு காணொலி கொடுக்குறாரு, அது எப்படி? அதுதான் கேட்குறேன் நான். திரள் நிதி எங்கேருந்து வருது அவருக்கு வந்து சப்போர்ட்டிங் யார் பேக்ரவுண்டில் பின்னணியில் யார் இருக்காங்க? அதை வச்சு தானே பிஜேபி இருக்கிறதோடு தானே அவங்க கம்பெனிகள்லேருந்து அவருக்கு திரள் நிதி தர சொல்கிறாங்க. இப்போ வந்து நேரடியாக பிஜேபி தராமல் அவர்களுடைய ஆட்கள் மூலிமா சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக தராங்க. இது வந்து ஒரு இது தானே. சீமான் போட்டியிடுவார் அப்படின்னா சீமான் போட்டிடுறாரு. எங்கே போட்டிடுறாருன்னா அவர் வந்து செலவு அவருக்குன்னு மட்டும் செலவு பண்ணனால எவ்வளோ செலவாகும்? இந்த பணம் வந்து எங்கேருந்து வருது, எப்படி வந்தது, இதெல்லாம் வந்து கணக்கே கிடையாது. அவர் பணத்துக்காக தான் காளிமுத்து வீட்டில் கூட பொண்ணு எடுத்தாருன்ற ஒரு ரூமர் இருக்குது. ஏன்னா பணம் சொத்து இருக்குது அப்படின்ட்டு. இருந்தாலும் இவங்களுக்கு வந்து திரள் நிதி எங்கேருந்து கிடைக்குது? இவ்வளோ பணம் இது 4வது எலெக்ஷன் நினைக்கிறேன். 4வது எலெக்ஷனில் அவர் இந்த அளவுக்கு போட்டியிடுவதற்கு அவருக்கு பணம் எங்கே வருது? அவர் ஒரு இடமா 2 இடமா ஜெயிச்சாரா, ஜெயிச்சு இது பண்ணாரா? எதுவுமே கிடையாது. வேறு என்ன அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியும்? அவர் வந்து கண்டிப்பாக பேக்ரவுண்டில் வந்து பிஜேபி இருக்குன்றது தான் அது நிதர்சனமான உண்மை. இப்போ அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த தேர்தலில் வந்து போட்டியிடுறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது? ஏன்னா அவங்க சார்பாக பார்த்திங்கன்னா அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள்லாம் பேசும்போது பார்த்திங்கன்னா பெண்மையெல்லாம் ஒரு தவறாக சித்தரித்து பேசுகிறாங்க. அந்த மாதிரி இருக்குது சூழலில் அவங்க வந்து டெல்லி அடிக்கடி போகிறாரு. அவங்க வந்து அமித்ஷாவுடைய சப்போர்ட்டில் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது வந்து அவங்களுக்கு அவங்க ஒன்றிய அரசு சார்பான சப்போர்ட்டும் இருக்குது. அதன் மூலமாக அவங்க தேர்தல் களங்கால முடிவு பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்காங்க எடப்பாடி ஐயா அப்படின்னு. அதாவது எடப்பாடி வந்து அதிமுக வந்து கைப்பற்றி இருக்கிறார் ஒரு பகுதியை. அதில் வந்து அவர் வந்து சசிகலா அம்மையாரை சேர்த்துருந்தா தான் அந்த முழுமையாக அதிமுகவை ஆகியிருக்கும். அவர் அதை சேர்க்காமல் அவர் ஒரு பகுதியை கைப்பற்றிருக்கிறார். மேலும் அதிமுக பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது மோடியா இந்த லேடியா அப்படின்னு கேட்டு தேர்தலில் சந்தித்து மோடியை தமிழ்நாட்டில் தோற்கடித்தாங்க. அப்போது அந்த அம்மா வந்து மோடி ஆட்சிக்கு வந்தோடனே செப்டம்பர் மாதம் அவங்க மேலே அந்த வழக்கை வந்து மைக்கேல் பூங்கா மூலிமா அதை வழக்கை வந்து விசாரணை பண்ணுறாங்க. அந்த கரெக்டாக மோடி ஜெயித்த பிறகு வட இந்தியாவில் ஜெயிச்சு பிரதமர் ஆன பிறகு தான் அவர் மீதான வழக்கு வந்தது. அதற்கு பிறகு அந்த அம்மாவுக்கு தண்டனை வழங்கப்பட்டு ஆட்சியிலேருந்து இறக்கப்படுறாங்க. ஆட்சியிலேருந்து இறங்கி அந்த அம்மா மீண்டும் பெங்களூர் உயர்நீதிமன்ற நீதிபதி முன்னால் அந்த ஜாமீன் பெற்று மீண்டும் ஆட்சிக்கு வராங்க. மீண்டும் வந்து அது வழக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது விசாரணைக்கு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஜெயலலிதா அம்மையாருக்கு வந்து என்எஸ்டி பாதுகாப்பு படை தான் வந்து பாதுகாப்பு கொடுத்துருந்தது. ஆனால் அந்த அம்மையார் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் சேர்த்த பொழுது அந்த என்எஸ்டி பாதுகாப்பு படை எங்கே போச்சு? அது ஒரு கேள்வி. அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து முழுக்க தமிழக அரசின் மருத்துவர்கள் யாருமே அந்த அம்மையாரை சோதிக்கலை, மருத்துவ குழு யாருமே. ஆனால் முழுக்க வந்து டெல்லி கண்ட்ரோல் ஆயிடுச்சு. எய்ம்ஸ் வந்தாலுமே டெல்லி கண்ட்ரோல் தான். எய்ம்ஸ் வந்து முழுக்க டெல்லியின் கட்டுப்பாட்டில் எங்கே இருக்கிற ஒரு மருத்துவ குழு தான். அவர்கள் தான் வந்து ஜெயலலிதா அவர்களை உடல்நிலையை பற்றி பரிசோதித்தாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஆனால் சசிகலா மீது ப்ரொபகண்டா பண்ணிட்டாங்க. இவங்க தான் கொண்டுட்டாங்கன்னா ஏன் சிபிஐ விசாரணை வைக்கல? ஏன் அந்த அம்மாவை சிறைப்படுத்தலை? இவங்க தான்றல்ல, உங்ககிட்ட ஆதாரம் இருக்குல்ல. அந்த மாதிரி நீ எதுவுமே பண்ணாமல் சும்மா ப்ரொபகண்டா மாத்திரம் சசிகலா அவர்கள் தான் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு இவங்க ப்ரொபகண்டா பண்ணி உள்ளுக்குள்ளே வேலை பார்த்தது எல்லாமே பிஜேபி தான். இப்போ சசிகலா அவர்களை வந்து இதில் தனிமைப்படுத்திட்டாங்க. சசிகலா நமக்கு வந்து இருந்தால் தலையாட்டி பொம்மையாக இருக்க மாட்டாங்கன்ட்டு இவர்கள் வந்து என்ன நினச்சிட்டாங்கன்னா, அதனால தான் இப்போது அந்த நேரத்தில் தலைமைச் செயலாளர் இருந்த ராம்மோகன் ராவ் வீட்டில்
தலைமைச் செயலகத்திலே வந்து இது பண்ணாங்க, ரெய்டு பண்ணி அவரை அடக்கிட்டாங்க. விஜயபாஸ்கர் மேலேயும் ரெய்டு நடத்தி விஜயபாஸ்கரையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ விஜயபாஸ்கர் தான் அப்போது சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார் நினைக்கிறேன். அப்போ அவரையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ முழுக்க முழுக்க இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களின் மரணத்துக்கு பிஜேபி தான் காரணன்றோம். நாங்கள் பிஜேபி தான் முழுக்க முழுக்க கட்டுப்பாட்டில் வச்சுருந்தது மருத்துவமனையை. அப்படி இருக்கும்போது சசிகலாவை வந்து ப்ளேம் பண்ணிட்டாங்க. மேலும் சசிகலா அப்படின்ற வந்து எடப்பாடியெல்லாம் ஒருங்கிணைச்சு எல்லாத்தையும் பன்னீர்செல்வம் ஒருங்கிணைச்சு ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு ஜெயலலிதாவின் அரியணையை வந்து எடப்பாடி அவர்களுக்கு முதல்ல அந்தம்மா சசிகலா அம்மா தான் முதல்ல வந்து அந்த முதலமைச்சராக தேர்வாகி முதலமைச்சர் பொறுப்பு ஏற்கும்போது உச்சநீதிமன்றத்தில் அந்த தீர்ப்பை வெளியிடுறாங்க. கரெக்டாக ஏற்கக்கூடாதுன்றதுல வந்து கவனமாக இருந்தாங்க பிஜேபி. சசிகலா வந்து கரெக்டாக வந்து அந்த இதில் வந்து பொறுப்பேற்கும் போது முதலமைச்சராக பொறுப்பேற்கும் போது கரெக்டாக அந்த அம்மா மேலே தீர்ப்பை கொடுத்து பொறுப்பு முதலமைச்சராக பொறுப்பேற்காத அளவுக்கு பண்ணிட்டாங்க. அப்போ தான் அந்த அம்மா எடப்பாடியை வந்து காலில் தவழ்ந்து சென்று அந்த பதவியை பெற்றார். எடப்பாடியை வந்து நியமிச்சுட்டு போகிறாங்க. நியமிச்சுட்டு போனோடனே கொஞ்ச நாள் நல்லா இருந்தானுங்க. அதுக்கப்புறமா வந்து அவர்கள் தங்களுடைய வேஷத்தை கலைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முழுக்க முழுக்க பிஜேபியின் அடிமையாயிட்டார். இவர் மீது மிகப்பெரிய இதெல்லாம் இருக்குது. எல்லாமே ஃபைனான்சியல் அஃபென்ஸ் தான் இருக்குது. அதனால் இவங்க வந்து பயந்துட்டாங்க, எங்கே நாமெல்லாம் ஜெயிலுக்கு போயிடுவோம் அப்படின்ற பயத்தில் முழுக்க முழுக்க பிஜேபியின் அடிமையாகிட்டு இப்போ பிஜேபியின் பேரால் பிஜேபி கூட கூட்டணின்ற பேரில் வந்து ஆட்சி அமைக்கிறாங்க. ஆட்சி அமைப்பதற்கான கூட்டணி பேசியிருக்காங்க. இதனால் அவர்கள் வெற்றி பெறுவார்களா என்பதுன்னா கேள்விக்குறி தான். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து வட மாவட்டங்கள் கோயம்புத்தூர் வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஜாதிய ஓட்டுகளில் தான் அவர் அதிகமாக ஜெயித்தார், இந்த இனவாத இதில். ஆனால் ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து அவர் ஜெயிச்சிருக்கு. இந்த பக்கம் தென் மாவட்டங்கள்லாம் அவரால் ஜெயிக்க முடியல. ஓபிஎஸ் இருந்ததுனால அந்த இடம் ஜெயிச்சார் அவர். அதனால் இவங்க வந்து இந்த வாட்டி வெற்றி பெறுவார்களா என்பது மிகப்பெரிய சந்தேகம்தான். இப்போ ஓபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவில் இணைஞ்சிட்டாங்க. முழுக்க திமுகவில் இணைஞ்சதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் வந்து அமெரிக்காவுக்கும் பயப்பட மாட்டார், அவ்வளோ தைரியமான ஆள் அப்படின்ற ஒரு தளபதியை புகழ்ந்து பேசியிருக்கிறாரு. ஆனால் எடப்பாடி வந்து அவர் கூட இருந்ததுனால எடப்பாடி வந்து ஒரு நம்பிக்கை துரோகி அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவில் இணைஞ்சதுக்கப்புறம் அவருக்கு எப்படின்னா பிரகாசமான எதிர்காலம் இருக்குங்களா? திரு ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர் இருக்குது, அதை எப்படி பார்க்குறீங்க? ஓ பன்னீர்செல்வம் அவர் தான் திமுக கிட்ட போயிட்டாருன்னா அவர் தன்னுடைய பாதுகாப்பு கருதி போயிட்டார். அவர் வந்து திமுக வந்து போனது வந்து அதுதான் மெயின் காரணம். மற்றபடி திமுக வந்து ஸ்டாலின் தைரியமானவர்னா தைரியமானவர் தான், மீசாவே பார்த்தவர் தான் அவர். அதனால் மடியில் கணம் இல்லை, வழியில் பயம் இல்லை அவங்களுக்கு ஆட்சியில். அதனால் அவர்கள் வந்து பயப்படுற ஆட்கள்லாம் கிடையாது. அதனால் அவர் மேலும் அவங்கக்கிட்ட வந்து கட்டுக்கோப்பாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல கூட குடும்பத்தில் வந்து சமாதானப்படுத்திட்டாங்க. இந்த இடத்துல வந்து திமுக உடைய வேண்டிய சூழ்நிலையில் கூட அழகிர் அவர்களெல்லாம் சமாதானப்படுத்திட்டாங்க அவங்க குடும்பத்தினர். அதனால் அந்த ஆட்சி வந்து திமுக வந்து இன்னும் முழுசாக இருக்குது. இல்லைன்னா அன்றைக்கி அழகிரியும் கோவப்பட்டிருந்தாருன்னா இன்றைக்கி திமுக கூட உடஞ்சிருக்கலாம். இருந்தாலும் அவங்க குடும்பத்தினர் எல்லாரும் சேர்ந்து சமாதானப்படுத்தி அந்த இப்போ வந்து திமுக வந்து ஒன்றுபட்டு நிற்குது. ஆனால் திமுக கிட்ட இல்லை, அதிமுக கிட்ட அந்த ஒற்றுமை இல்லை. இப்போ வந்து அவங்க ஒன்றுபட்டிருக்காங்க, அவங்க குடும்பத்தை இணைச்சிட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் கூட்டணியில் வந்து அவங்களுக்கு ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்தி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களோட கூட்டணி வந்து வெற்றி கூட்டணியாகவும் திமுக கூட்டணியில் அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் கூட்டணி ஒற்றுமையெல்லாம் எல்லாம் வந்துடுறாங்க. எப்போதுமே வந்து மதவாத அரசியலுக்கு எதிரான களம் காண்பவர்கள் தான் கம்யூனிஸ்டுகள். அதனால் அவர்கள் வந்துடுவாங்க. அவங்க 1-2 சீட்டு தானே ப்ராப்ளம். அது வந்து அவர்கள் கூட்டணி வந்து இன்னும் டேட் இருக்குது சார். 30ஆம் தேதி வந்து தான் அப்ளிகேஷன் கொடுக்குறோம். 4ஆம் தேதி வரைக்கும் ஆப்ஷன் இருக்குது. வேட்பாளர் படிவம் கொடுத்து இது பண்ணலாம். அதனால் ஒன்றும் கிடையாது. அது
கூட்டணி போயிட்டுருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் வெளியே இருக்காரு கூட்டணியிலேருந்து. அவங்க வந்து எங்களை வந்து மரியாதை கொடுக்கல, நாங்கள் கேட்குறத எங்களுக்கு செய்யலை, உங்களுக்கு இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன அதிருப்தியில் வெளியே வந்திருக்காரு வேல்முருகன் ஐயா. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எந்த ஒரு அரசியல் கட்சியுமே இன்னொரு அரசியல் கட்சி வந்து டிபெண்ட் பண்ணவே கூடாது. அப்படி பண்ணாங்கன்னா அவங்க அழிஞ்சிருவாங்க. இப்போ மதிமுகன்னு சொல்லிட்டு வைகோ மிகப்பெரிய அரசியல் கட்சி ஆரம்பித்தார். நல்லா பிரம்மாண்டமாக வளர்ந்தார். ஆனால் இன்றைக்கி 4 சீட்டு அவருக்கு. அவருடைய நிலைமை என்ன? அவரே இறங்கி போயிட்டார்ல, முழுசா உடஞ்சிருச்சு அவருடைய எல்லாமே வந்து உடஞ்சிருச்சு. அது மாதிரி இவர்களும் தபாகவும் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் வந்து தங்களுடைய பலத்தை அதிகப்படுத்தணும், அவங்களுடைய செயல்பாடுகளை அதிகப்படுத்திருக்கணும். படுத்தி அவங்க வந்து மக்கள் மத்தியில் செல்வாங்க. முதல்ல தேர்தலில் போட்டிடணும். சும்மா ஒற்றுமை இது கூட்டணி அதெல்லாம் பார்க்கக்கூடாது. மோதுன்னு முடிவு பண்ணிட்டா இழப்பை பற்றி சிந்திக்கக்கூடாது. கண்டிப்பாக போய் அவர் தனியாக போட்டிடணும். எனக்கு தெரிஞ்சு கம்யூனிஸ்டுகள் கூட தனியாக போட்டிட்டு இருக்கணும். யாராவது சீட்டு கொடுப்பாங்களா பெட்டி கொடுப்பாங்களான்ற நிலையில தான் கம்யூனிஸ்டுகள் ஆகிட்டாங்க. அதனால் இது வந்து தேவையில்லாத ஒன்று. கூட்டணிகள் போயிட்டாங்கன்னா அவங்க கூட்டணி கண்டிப்பாக அந்த கூட்டணி சரிப்படுத்திடுவாங்க. வெளியே போயிட்டா கூட நான் கூப்பிட்டு சரி பண்ணிடுவாங்க. இல்லை வெளியே போயிட்டா இவங்க வந்து டக்குன்னு வேட்பாளர் அறிவிக்கணும். அவர்கள் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க, இவன் அந்த மாதிரி பண்ணிட்டாங்கலாம் வெயிட் பண்ணக்கூடாது. இப்போது இந்த சூழலில் தேர்தல் காலத்தில் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு, அவங்கள வந்து அமைச்சர் சேகர்பாபு என்ன சொல்லியிருக்காருன்னா, இவங்க வந்து கூவி கூவி அழைத்தாலும் யாரும் கூட்டணிக்கு வருவதில்லை, தமிழக வெற்றி கழகத்துக்கு யாரும் கூட்டணிக்கு வருவதில்லை அப்படின்னு அமைச்சர் சேகர்பாபு சொல்லியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வந்து விஜய் வந்து பெரம்பூர் தொகுதியில் நிற்கிறதா வந்து ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அவங்க யாருக்கும் கூட்டணியும் வரமாட்டாங்க தமிழக வெற்றி கழகம் கூட. இவங்களும் யாரு கூட போக மாட்டாங்க. போனாலும் அவங்களுக்கான டிமாண்ட்ஸ் வந்து ரொம்ப வலிமையானதாக இருக்குது. எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. தமிழக வெற்றி கழகம்னா அவங்களோட எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ யாரும் வந்து கூட்டணி வைக்க மாட்டாங்க, அவங்க கூட போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அமைச்சர் சேகர்பாபு சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ நானே ஏற்கனவே சென்ற பேட்டியிலே சொல்லியிருந்தேன் இந்த இதை பற்றி. இப்போ வந்து இவர் போக மாட்டாருன்னா இவர் வந்து சினிமாட்டிக் அந்த ஹீரோயிசம் இது இருக்குல்ல, அந்த இதில் வந்து அவர் பேசுகிறார். ஆனால் யதார்த்தங்களை அவர் புரிஞ்சுக்கிறதே இல்லை. யதார்த்த கலை நிலவரங்கள் அவர் எப்போ 41 பேர் கரூரில் இறந்துட்டாங்களே அப்போவே அவருக்கு 40% ஓட்டு போயிடுச்சு. அந்த மக்கள் மத்தியில் தான் இப்போ வந்து இது கூட இருக்கிறவங்க 1000 சப்பக்கட்டு கட்டலாம். ஆனால் அந்த களம் போயிடுச்சுல்ல, 40 பேர் இறந்தவொடனே அந்த களம் போயிடுச்சு. ரெண்டாவது அந்த அம்மா சங்கீதா அம்மா வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டது. என்னையே பார்க்கல, தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பார்ப்பார் இவருன்ற எண்ணத்தில் தான் அந்த அம்மா கேஸை போட்டுட்டாங்க. அது ஒன்று. மூன்றாவது வந்து இவர் செஞ்ச மிகப்பெரிய தவறு என்னென்னா, அந்த அம்மா கம்ப்ளைண்ட்டு கோர்ட்டில் போட்டிருக்கும் போதுவே இன்னொரு நடிகையோட குற்றச்சாட்டும் நடிகை கூட இவர் வந்து ஜோடியாக ஒரே கலரில் போயிருக்காரு. இப்போ கூட மும்பையில் வந்து ஒரே கலர் ப்ளூவில் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பத்திரிகைகளெல்லாம் போடுறாங்க. இந்த மாதிரி இவரே தன்னுடைய இமேஜை அழிப்பதற்கு வெளியில் அதான் யானை பொழுதா தானா மண்ணவாரி கொட்டிக்குமா அந்த கதையாக இவரே தன்னைத்தானே கொஞ்சம் அழிச்சிக்கினாரு. இவருடைய நிலைப்பாடு சரி கிடையாது. இவருடைய எப்படின்னா, இப்போ சங்கீதாம்பியார் வந்து தன் பிள்ளைங்க தன் குடும்பம் அப்படின்ற ஒரு சுயமரியாதையோடு வாழணும்னு நினச்சி கூட இருக்காங்க. ஆனால் இவருக்கு எது பெருசாக படுதுன்னா 10-15 பேர் சேர்ந்து போட்ட ஓட்டை தான் பெருசாக தெரியுது அவருக்கு. அதெல்லாம் வந்து இவருக்கு வந்து அந்த இது கிடையாது. என்ன சொல்கிறது, அந்த குடும்பம் அந்த பாசம் அந்த மக்கள் மீது பாசம்லாம் கிடையாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த ஒரே ஒரு ஓட்டை தான். அந்த ஓட்டையை பார்த்து அவர் போய்கிட்டே இருக்கிறார் பாதையை. அதனால் இவரை வந்து நம்ம வெற்றி பெறுவார் ஜெயிப்பாருன்றதெல்லாம் சாதாரணம் தான். நடிகை ரஞ்சிதா நாச்சியார் வந்து இப்போ திமுகவில் இணைஞ்சிருக்காங்க. அவங்க தமிழக வெற்றி கழகத்தில் பொறுப்பில் இருந்தாங்க. அவங்க இணைஞ்சிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜயை சுற்றி உள்ளவர்கள் வந்து அவரை வந்து இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை முடக்கிறாங்க, அவரை சுயமாக வேலை செய்ய விட மாட்டுறாங்க. அதை வந்து கேட்டு தான் அவர் செய்கிறாரு. அதனால் ஒரு சரியான முன்னேற்ற நிலைக்கு தமிழக வெற்றி கழகம் போகல. இதனால தான் நான் வந்து திமுகவில் இணைஞ்சேன், அதுவும் பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டி தான் நான் திமுகவில் இணைஞ்சேன்னு சொல்கிறாங்க ரஞ்சனா நாச்சியார் நடிகை. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவர் வந்து
கூட இருக்கிறவங்கள தான் சொல்லி அதை கேட்டதுபடி தான் செய்கிறாரு, அவராக ஒரு முடிவு எடுக்க மாட்டாரு அப்படின்னு விஜய் வந்து சொல்லியிருக்காங்க. யாருமே பிரிஞ்சு போகும்போது தலைமை டக்குன்னு குறை சொல்ல மாட்டாங்க. யாருமே பிரிஞ்சு போகிறாங்கன்னா முதல்ல தலைமை குறை சொல்லவே மாட்டாங்க. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவாங்க. அவங்க வந்து சொன்னது வந்து அவங்க வந்து மொதல் காரணமே வந்து அவங்க குடும்ப இஷ்யூ தான். சங்கீதாவுக்கு எதிரான விஜயின் மனநிலை தான் அவங்களுக்கு வந்து எதிர்பார்ச்சு. அந்த மாதிரி செஞ்சது தப்பு அப்படின்றது தான் அந்த மாதிரி முதல்ல சொன்னாங்க. அந்த மாதிரி முதல் பேட்டியில் நான் கூட பார்த்தேன். அது வந்து தவறுன்ட்டு அந்த நிலைப்பாடு தானே தவிர, மற்றபடி அவங்க ஏற்கிறாங்க இவங்க ஏற்கிறாங்கன்னா, நீனா தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையா, அவன் சொன்ன ஆட்டுறதுக்கு இவன் சொன்ன ஆட்டுறதுக்கு கெப்பாசிட்டியான ஒரு நபர் தானே. அப்போ இவர் எப்படி அதெல்லாம் ஆட்டுவார்? அதெல்லாம் வந்து சும்மா தலைமையை குறை சொல்லக்கூடாதுன்றதுக்காக ஒரு மேம்போக்கான பேச்சு. ஆனால் கடைசியாக ஒரு கேள்விண்ணே, இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வந்து சங்கீதாவும் திரு விஜய் நடிகர் விஜய் அவர்களும் வந்து இந்த பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு அவங்க குடும்பத்தில். இந்த மாதிரி விவாகரத்து காரியமோ சண்டைகளோ இந்த மாதிரி இந்த தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் வந்து விஜய் மேலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அவர் வந்து மன அழுத்தத்துக்குள்ளே ஆளாக்குறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து எதிர்கட்சிகளோ இல்லை அவருக்கு எதிரானவர்களோ இதை வந்து சங்கீதா வந்து ப்ரெஷர் கொடுத்து இதை வந்து பண்ண வைக்கிறாங்களா? ஏன்னா இது தேர்தல் களம், அவர் வந்து களத்தில் இறங்கி இந்த கடைசி நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவங்கள வந்து முதல்ல இவர் சிறைப்படுத்தியிருக்கார், அடிமை மாதிரி நடத்தியிருக்கார். அவங்க வந்து அந்த இதுலேருந்து எப்படி வெளியேறதுன்றது நிறைய நாள் யோசிச்சிருப்பாங்க. மேலும் இவர் வந்து இந்த மாதிரி நம்மளை பண்ணிட்டாரு, நம்மளே பண்ணிட்டாரு, நம்பி வந்தேன், காதலிச்சு அமெரிக்காவிலேருந்து ஓடி வந்தேன், நம்மளே இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற ஆதங்கம் அந்த மாதிரி அதிகம். நமக்கு இந்த நிலைமைனா தமிழ்நாடு மக்களுக்கு நிலைமை எப்படி இருக்கும் அந்த பார்ட் ஆஃப் வியூவில் பாருங்கள் நீங்கள். இதெல்லாம் எந்த அரசியல் கட்சியும் தூண்டி விடணும்லாம் அவசியமே கிடையாது. இல்லைண்ணே, இப்போ தேர்தல் நெருங்குற நேரத்தில் போயிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தாங்கல்ல, அப்போ பண்ணியிருக்கலாம்ல இதை. அதாவது அதை தான் சொல்கிறேனே, அந்த அடிமைப்பட்டு அடங்கி இருந்தாங்கல்ல, அந்த ஆதங்கம் வேட்கை தான். நமக்கே ஒன்றும் பண்ணலையே, எப்படி மக்களுக்கு பண்ணுவார்? இவர் மக்களுக்கு கிட்ட போயிட்டாருன்னா இன்னும் இவருடைய ஆணவம் அதிகமாகிடுங்க. அந்த தாட்டில் பாருங்கள். அவங்க வந்து யாரும் சொல்லி கொடுத்தெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவங்க வந்து பழி வாங்குவதற்கான இது ஒரு வழியாக மாறிவிட்டது தேர்தல் காலம். அவங்க வந்து இப்போ நானே உங்களையே நான் அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்துகிறேன்னு வைங்களேன். ஒரு உதாரணத்துக்கு வேலை வாங்கிட்டு கூலி கொடுக்கல வைங்க, நீங்கள் எப்படி பேசுங்க என்ன? புரியுதுங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, உங்களை நான் வேலைக்கு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து என்கிட்ட ஒரு 25 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ? 25 வருஷம் இப்போ சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க. நான் உங்களுக்கு எதுவுமே செய்யாமல் இன்னொரு வேலைக்கு வச்சுட்டேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா இல்லை என்ன பண்ணுவீங்க? நான் 25 வருஷம் செஞ்சேன், எனக்கான இதை கொடுங்க, நீங்கள் எனக்கான பண்டை கொடுங்க, அரசு நிர்ணயித்த கட்டணத்தை கொடுங்க அப்படின்னு போராடுவீங்கல்ல. அப்போ உங்களுக்கான உரிமையை வந்து வேலை செஞ்ச உங்களுக்கு அந்த உரிமையை கேட்கணும்னு நினைப்பீங்க. எனக்கு வந்து எதுவுமே தராமல் வேறு ஒரு ஆளை வச்சுக்கினாரு இவர் அப்படின்ற எண்ணம் ஏற்படுமா இல்லையா? நீங்கள் போராடுவீங்களா இல்லையா? இன்றைக்கு நிறைய போராட்டங்கள் எப்படி நடக்குது? ஊதிய உயர்வு கேட்டு போராட்டம், சலுகைகள் கேட்டு போராட்டம்லாம் இதுதான் அன்றைக்கி பேசிக் தான். இவ்வளோ நாளாக நாங்கள் கஷ்டப்பட்டோம், இவ்வளோ வருமானம் வந்திருக்குது, எனக்கு நீங்கள் எதுவுமே செய்யலை அப்படின்றத கேட்பாங்க. இவ்வளோ நாளாக நான் உங்கள் வீட்டை வாழ்ந்தேன், 2 பிள்ளைங்கள் ஆயிடுச்சு, பிள்ளைங்களையும் வீட்டில் சேர்க்கல, என்னையும் வீட்டை விட்டு தெரிஞ்சுட்டீங்க. அப்போ உங்களுக்கு உங்கள் மேலே என்ன கோபம் வரும்? அவங்க மேலே என்ன கோபம் வரும்? புரியுதுங்களா? இப்போ நீங்கள் தொழிலாளியாக இருந்ததுக்கு என் மேலே பயங்கர கோபம் வரும். இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து கொலையை கூட பண்ணியிருக்காங்க. இந்த மாதவரத்தில் பார்த்தீங்கன்னா லாரி டிரைவர் விஷயத்தில் வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதில் ஒரு நபர் என்ன பண்ணால் ரொம்ப கோவப்பட்டு ஒரு ஓனரை கொண்டுட்டான் அந்த கூலி உயர்வு போராட்டத்தில். இப்போ வட இந்தியர்களெல்லாம் எடுத்து வந்து வேலைக்கு வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த அளவுக்கு அவர்களுக்கான நிலைப்பாடு வந்து மிக கொடூரமாக கோபமாக வரும். அப்போது அந்த கோபம் தான் அந்த அம்மாவுடைய கோபம். மற்றபடி மற்ற அரசியல் கட்சிகள்லாம் இணைந்து பண்ணதெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. இது வந்து ரொம்ப சீப்பு. இது ரொம்ப ஈஸியாக கடந்து போயிடுவாங்க இவங்கெல்லாம். ஏமா அதெல்லாம் விடுமா, நாங்கள் சேஷமா, அது நீங்களாச்சும் உங்கள் கணவராச்சு நீங்கள் எதாவது பண்ணீங்கன்னு விட்டுருவாங்களே தவிர, மற்றபடி
மறுபடி அவர்களெல்லாம் வந்து அரசியல் கட்சிகள்லாம் யாரும் தலையிடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் உங்கள் பேர் பொறுப்பு சொல்லுங்கள். என்னுடைய பெயர் ராஜி அந்தோணிசாமி. பொறுப்பு வந்து நிறுவனர் மற்றும் பொதுச் செயலாளர், சோசியலிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா.